ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்துட்டு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக அரைப்படாது. ஸோ ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் வந்துட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு வாட்டி கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக இந்த மாதிரி வந்து இந்த தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் வேக வச்ச முட்டையை நம்ம எப்பவுமே முட்டை வறுக்கும்போது 2ஆக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவில் குக் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது முட்டையெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி முட்டையை 2 பக்கமும் திருப்பி போட்டு எல்லா மசாலாவும் சுத்தமாக ரெடியூஸ் ஆகி நல்லா முறுமுறுன்னு முட்டை வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். திக்காகிட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக முட்டை வறுக்கும் போது எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடும். மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகிடும், இந்த ஈரத்தன்மை எல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடும். குக் ஆகி உங்களுக்கு நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதை ஸோ ரொம்பவே ஈஸியான அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முட்டை வறுவல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.